verse, Philippians in chapter 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். Which shows us the balance there is in the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சமநிலையா இருக்கக்கூடிய பகுதிகளை அது நமக்கு காண்பிக்கிறது. It says in Philippians chapter 2 verse 12. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். The last part. கடைசி பகுதி. Work out your salvation with fear and trembling. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Now many people have only one understanding of the word salvation. ரட்சிப்பு என்கிற அந்த பதத்திற்கு ஒரே விதமான புரிந்துகொள்ளுதலை மட்டும் அநேகர் அறிந்திருக்கிறார்கள். And that is because they listen more to preachers in their church rather than read the Bible. வேதத்தை அதிகமாக வாசிப்பதற்கு பதிலாக பிரசங்கியார் சொல்லுகிறதையே அதிகமாக கேட்டிருக்கிறபடினாலே தான் அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். Salvation means much more than salvation from judgment. ரட்சிப்பு என்பது நியாயத்தீர்ப்பிலிருந்து இருக்கக்கூடிய ரட்சிப்பை காட்டிலும் அதிகமான ஒன்று. Just by the way, you never read in the Bible about salvation from hell. நரகத்திலிருந்து ரட்சிப்பு என்கிற ஒரு வசனத்தை கூட நாம் வேதத்திலே வாசிப்பதில்லை என்பதையும் இதோடு கூட உங்களுக்கு சொல்லிக் You கொள்கிறேன். can read from Genesis to Revelation. There is not a single verse that talks about being saved from hell. நரகத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது என்பதை குறித்து ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஒரு வசனம் கூட சொல்லுவதில்லை. The Bible, preachers talk a lot about it. பிரசங்கியார் நிறைய அதை குறித்து பேசுகிறார்கள். And if you listen to them, you will speak their language and not the language of the Bible. அவர்கள் பேசுவதை நீங்களும் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் சொன்னால் அவருடைய பாஷையை தான் நீங்கள் பேசுவீர்கள், வேதத்தின் அடிப்படையில் பேச மாட்டீர்கள். The Bible speaks about being saved from the wrath of God. தேவ கோபாக்கிலிருந்து ரட்சிக்கப்படுவதை குறித்து வேதம் பேசுகிறது. When we confess our sin and believe in Jesus Christ as our savior. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரட்சகர் என்பதை நாம் அறிக்கை செய்யும் பொழுது salvation is by grace and through faith. ரட்சிப்பு என்பது கிருபையினாலே விசுவாசத்தின் மூலமாய் பெறுகிறோம். But salvation is more than that. ஆனால் ரட்சிப்பு அதை காட்டிலும் அதிகமான ஒன்று. There is salvation from this wretched life we have inherited from Adam. ஆதாமிடத்திலிருந்து நாம் சுதந்திரத்துக் கொண்டோம் அல்லவா, இந்த நிர்பந்தமான ஜீவனிலிருந்து நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. That's what the Bible calls the flesh. இதைத்தான் மாம்சம் என்று இந்த வேதம் அழைக்கிறது. And that is a progressive thing that should take place all through our earthly life. அது நம்முடைய பூமியிலே நாம் வாழும் பரியந்தமும் அது நடந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒன்று. And then we will experience the salvation from the very presence of sin itself. அதற்கு பிறகு நாம் பாவம் என்கிற பிரசன்னத்திலிருந்தே நாம் விடுதலையாகி விடுவோம். When Christ comes again. மீண்டுமா இயேசு கிறிஸ்து வரும்பொழுது. So salvation has got three tenses. ஆகவே ரட்சிப்புக்கு மூன்று காலங்கள் உண்டு. Past tense,